guys, welcome back to Logic Country channel. இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறீங்க. என்னடா நீ போடவே மாட்டியடா ஒன்று அப்படின்னு தான் ரேங்க் புஷிங் ஐடி பேஸஸ் தான் பார்க்குறோம். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்ன ப்ரோ போடவே மாட்டீங்க ப்ரோ, நீங்கள் இப்போலாம் நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட் ப்ரோ, அப்படி ப்ரோ இப்படி ப்ரோ நிறைய கமெண்ட் வருது. ஸோ நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் பையன் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி ஓகேன்னு எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு பையன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு பையன் வந்துட்டு அங்கே அழகு இருக்கிறாரு. தலைவர் அழகே டிண்டு அப்படின்னு பையன் இப்போ பையன் புதுசாக வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கின்னை வந்து டெவலப் பண்ண போகிறோம். அது எப்படி பையன் வந்துட்டு ஒருத்தர் தலை மேலே ஏறி அது புது ட்ரெஸ்ஸு அண்ட் ஒன் டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் அது. அண்ட் இப்போ பையன் இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த மாதிரி தொப்பி எவனுக்குமே கிடைக்காது. ஜில்லி ப்ரூஸ் தொப்பி அப்படின்ற மாதிரி தொப்பி பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எப்போ போய் இந்த ஃபஸ்ட்டில் செகண்ட் ஆனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தொப்பி கேக்கு தொப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாருக்குமே லாகின் ரிவார்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்ன தலை கைது எப்போ பார்த்தாலும் இந்த மெசேஜ் வந்து நீங்கள் பையன் அதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். உடனே நம்ம வந்து சீக்கிரத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ பையன் நம்ம வந்து போட்ட ஐடி பேஸே பையன் கண்டிப்பாக நான் போட மாட்டேன் என்று நான் வந்து என் பையன் உறுதிமொழி எடுத்திருக்கேன். ஸோ பையன் வந்து அடா பாவியா இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ப்ளூ சோடு அடா பாவியா சச்சோன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இறங்கி எல்லாரையும் அடிச்சு காலி போடணும்னு பார்த்தா நமக்கு என்ன, நான் தான் சொல்கிறேன்ல ஃபஸ்ட்டு மேட்ச்சு நமக்கு இனிமேல் ஊற்றி தான் காலி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போயிட்டு அடி காலியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்க நான் என்ன நடந்ததுன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பையன் எனக்கே இப்போ தான் நான் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுனால பையன் வந்துட்டு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. சில வீடியோவில் தான் பையன் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அண்ட் சில வீட்டு பையன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ இது பையன் வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக எடுக்கிறது. ஸோ அதனால் பையன் வந்துட்டு இப்போ பையன் என்ன நடக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல என்னால். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ பாருங்கள் நீங்கள் வந்து என்ன நடக்க போகுதுன்ட்டு சரி கார் மேலே பையன் வந்து ஃபுல்லாக கொளுத்து விடலான்னு பார்த்தேன். சரி வேணாம் அப்புறம் M41Y இல்லை சாச்சா இது M41 கிடைக்கிறது. M41 ஜஸ்ட்டு M41 தான். ஸோ பையன் M41Y வந்து பண்ணணும்னா நிறைய இது வேணுமா, M41 சிப்பு வேணும். ஸோ அதனால தான் பையன் வந்துட்டு நான் வந்து எடுக்கல. அப்பா ஒரு ஹெட்ஷாட்டை போடு காலி போடு அவன் பையன் வந்துட்டு காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பையன் மெடிக்கிட்ட சுற்றுனா அங்கே பையன் அந்த ஸ்கோப்பில் போயிட்டு இருக்கிறான். எடாப்பாடா போடா இங்கே பயங்கரமான கலவரம் நடக்குதுடா அப்படின்னு போய் பையன் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போலருக்கு. அப்படின்னு பார்த்தா சரியான இது மேட்ச் போயிட்டுருக்கு. வாடா அப்படி பார்த்தா திடீர்னு தாம்சனு ஐயோ எனக்கு அண்டு விட்டுருச்சு பார்த்தீங்க காலி பண்ணிப்பான். நான் தான் சொன்னேன் என்கிட்டயுமே நமக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் வராது. ஸோ வாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பையன் மெயினாக பையன் எனக்கு ரொம்ப காண்டாகும். ஏன் பையன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது ரேங்கை போட்டாலே சரி காண்டு எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் பையன் இந்த ரெடி போர்டில் எடுத்த அந்த எமௌண்ட் தான் கிரீன் டாப் கிரிமினல். ஸோ கிரீன் டாப் கிரிமினல் கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பாங்க. என்ன மாதிரி ரேருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ பையன் நிறைய பேர் பையன் ரெட் கிரிமினல் எல்லோ கிரிமினல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. பட் பர்பிள் கிரிமினல் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் டிஜிபி உல்ஃப் அவர் மட்டும் தான் எடுத்து வச்சுருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் க்ரீன் உல்ஃப்லாம் அவர் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டார். ஸோ இனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து அந்த புது ட்ரெஸ்ஸை ஒருத்தருக்கு அன்லாக் பண்ணி விடலாம். யாருக்கு அந்த புது ட்ரெஸ் அன்லாக் பண்ணி விடலாம் இவருக்கு போமா ஓகே இவர் பையன் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியாது. ஸோ அயோட்டா அந்த நூம்பு பையனுக்கா அவனுக்கு பண்ணிவிடும். இந்த அயோட்டா அவைகள்லாம் வச்சுருக்கணும். சரி ஓகேன்ட்டு மேலே ஜில்லி ப்ளூஸை போட்டு பையன் வந்து அவன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் நல்லா தெரியும். ஸோ அவனுக்கு பையன் புது ட்ரெஸ் அன்லாக் ஆகிடுச்சு அப்படி பையன் திடீர்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் பையன் பை பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பையன் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது புத்துணர்ச்சியாக வந்து பையன் நிறைய இடத்த வந்து நான் எடுத்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ பையன் வந்து சீரியஸாக நீங்கள் இந்த 18+ பையன் வந்துட்டு பயங்கரமான ஃபன் ஆகிடுவீங்க. ப்ரோ எப்படி ப்ரோ பாய்ஸா கோபி அப்படி பையன் நிறைய பேர் என்னுடைய சேனல் இறங்குறடலாம் ப்ளூ சோனா இதாக நான் போட்டேன். சரி இறங்கி ஓடுவோன்ட்டு ஹேங்கருக்கு தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தேன். ஸோ ஹேங்கருக்கே தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு பையன் வந்துட்டு அதில் தான் ஒரு ட்ரிக் இருக்குது. ரைட்டு. ஸோ ட்ரிக்கு ப்ளஸ் நம்பர் 1 இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பையன் வந்துட்டு ஹெட்ஷாட்டு நிறையவே விடும். அடி பையன் நம்ம என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க.
நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு நான் டூபாகி விட்டேன் அப்படி பையன் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து லொக்கேஷன் இப்போ ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் வச்சிங்கன்னா கரெக்டாக பையன் இந்த வீட்டு மாடியில் போய் ஏறிப்பீங்க. ஸோ இந்த வீட்டு மாடியில் ஏறி நீங்கள் என்ன பண்ணணும் பையன் வந்துட்டு ஜாலியாக உங்கள் எரிமிக்கு ஒருத்தன் வருவான் பாருங்க. அவன் வந்து ஈஸியாக உங்களை அச்சு காலி பண்ணுறான். ஸோ அதனால் உங்கள் டீம்மேட் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஜிப்லைன் பையன் மூவ் பண்ண சொல்லிவிடுங்க. நீங்கள் பையன் ஜாலியாக இந்த இடத்துல வந்து ஃபன் பண்ணலாம். ஸோ இந்த கரெக்டாக இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினோம். அப்போ தான் நீங்கள் பையன் வந்துட்டு வேறு எங்கேயாவது வச்சிங்கன்னா இல்லை ஆங்கருடைய பக்கத்து சைடில் போய் ஊந்துருவீங்க. அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த வீட்டு மாடியில் போய் நீங்கள் ஈஸியாக சர்வே பண்ணிக்கலாம், படுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அவனுங்களாம் ஈஸியாக நீங்கள் ஹெட்ஷாட் பண்ணி ட்ராக் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மேலேருந்து ஈஸியாக அடித்தா ஹெட்ஷாட் விடும். ஸோ அதனால் பையன் வந்துட்டு நான் சொல்ல விரும்புகிறது அதான். அண்ட் இப்போ பையன் வந்து புது ஸ்கின் பையன் வந்துட்டு நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கு. அது மாதிரி இப்போ வந்துட்டு லைட் பாஸில் விட்ட ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து இதே ஸ்கின் தான், பட் வந்து காஞ்சி போச்சு, அந்த நெருப்பு காஞ்சி போச்சு போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க ஸ்கின்னு. எப்படி சொல்கிறது மாதிரி எப்படி சொல்லி இது எரிஞ்சிட்டே இருக்குது, பட் அது மட்டும் எரிவே இல்லை. வயசா எப்படி இருக்குது அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே பட் இப்போ பையன் வந்துட்டு இது மேலே இருக்கவனா எப்படியா முடியணும் அப்படின்னு பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பையன் சரி ஓகே அப்படி மேலே ஏறி பாருங்க வச்சுக்கோங்க. இந்த சைடில் வந்து நைஸாக வந்துட்டு ஏறி இந்த இடத்துல வந்து அடிக்கணும். ஸோ அதுதான் பையன் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய டீம்மேட் பையன் வந்துட்டு நிறைய ஹெச்பி குறைச்சாலும் நீங்கள் ஒரே ஹெச்பிலாம் அவனை முடிச்சிடலாம். அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர் மோடு இருக்கும்போது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் மோடில் வந்து ஜாலியாக நீங்கள் உட்காரும்போது அந்த மாதிரி பையன் வந்துட்டு உங்கள் திருட்டு வேலையை பையன் வந்து உங்கள் நிமிஷ்கிட்ட வந்து காமிக்கணும். ஸோ பையன் வந்துட்டு இப்போ பையன் சரி ஓகே நானும் தேடிட்டே இருக்கேன், ஒருத்தனும் காணல மாட்டுற மாதிரி தெரியல. சரி ஓகே ஐடி பிளேஸை போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி பையன் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரிப்ளை வந்து போட்டுடலான்ற மாதிரி தான். ஹலோ வேர்ல்டு செமையாக இருப்பா, ஐயோ செமையாக இருக்கேன் இந்த எமௌண்ட் போடுவோமா அப்படி பையன் செமையாக மோட போட்டு ஓகே இப்போ பையன் வந்துட்டு நம்ம இடத்துக்கு போவோம். ஸோ அடுத்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஜிப்லைனுடைய இந்த ஒரு இது சென்டருடைய இந்த போர்டு அமைச்சிருப்போம் பாருங்க. கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல அடிக்கணும். இதை பாருங்க இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் கரெக்டாக வச்சு அடிக்கணும். ஸோ ஜிப்லைனை நீங்கள் அடிக்கும் போது பையன் வந்துட்டு நீங்கள் எங்கே போவீங்க அப்படி பையன் சர்ன்னு பறந்து போய் டமால் இது மேலே போய் ஒட்டிப்பீங்க. ஸோ இது மேலே ஒட்டிக்கணும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜம்ப் பண்ணி இது மேலே வந்துடும். ஸோ மேலே வந்துட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய கீழே இருக்க எனிமீஸை பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலாம். பாருங்க அங்கே ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் பாருங்க, பாவம் ஒருத்தன் வாழ்க்கையாக அடிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இப்போது விளாட்ற கேம் பிளேலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலன்சர் இருக்கான்னு பார்த்தா அவளா பாவிலாம் சைலன்சரை போடலடா சோழ முட்டா அப்படி பையன் வந்துட்டு சரி ஓகே அதை வெடிக்க வச்சுருவோன்னு பையன் அது அங்கே ஒரு லேண்ட்மைன் வச்சுருக்கிறான் தலைவன். ஓகே அந்த லேண்ட்மைனை பையன் வந்து வெடிக்க வச்சுலாம் டக்குன்னு ஒரு முதல் போட்டோம். உடனே பையன் வந்துட்டு லேண்ட்மைன் எக்ஸ்ப்ளோர்டுன்னு அவனுக்கு வரும். உடனே அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கடா சுட்டான் அப்படின்னு பையன் வந்துட்டு டபுள் அங்கேயும் ஒரு வெடியை போட்டேன். ஸோ பையன் அது பொருளையாக கழிப்பி விட்றதுக்குன்னே நம்ம பிறந்துருக்குறோம் அப்படின்னு பையன் அது சரி ஓகே இன்னும் ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு பையன் டப்புன்னு ஒரு அடி. எல்லாத்தையும் புகை தெரியுது, லேண்ட்மைன் வெடிக்குது, புகை தெரியுதுன்ற மாதிரி பையன் வந்துட்டு எப்படி சொல்கிறது. ஸோ இது கீழே பையன் வந்துட்டு எப்படி இல்லை ஹெச்பியே குறையாமல் நீங்கள் கீழே இறங்கணுன்றது டிப்ஸை நீங்கள் பதிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெச்பியே போயிடும். அண்ட் இது மாதிரி பையன் வந்துட்டு நீங்கள் கீழே சிக்ஸாக இறங்குங்க. அண்ட் இப்போ பையன் வந்துட்டு எப்படி பாருங்கள் இந்த மாதிரி கத்தியை கீழே வச்சுக்கிட்டே இறங்கிடுங்க. அப்படியே பையன் கீழே இறங்கணும். ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் பையன் இந்த போர்டுக்கு பின்னாடி கூட நீங்கள் உங்கள் தலையை மறைச்சிக்கலாம். பட் இது நல்ல இடம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பையன் வந்து படுத்துக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் பையன் வந்துட்டு இந்த இடம் பையன் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பையன் ஏறினாலும் அவங்களுக்கு காலி பண்ணுறோம். இல்லை அந்த மலை மேலேருந்து நிறைய பேர் சர்வே பண்ணிட்டு வருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாகவே அடித்து காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய எல்பிஎஸோடைய வாழ்க்கையை ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம். என்னடாடே என்னுடைய மொத்த இமேஜையும் கழிச்சிட்டியடா இப்படி பார்த்துட்டியடா என்னைய நல்லா என்ன பண்ணுறேன் ஓ இப்படி போறியா இப்படி போறியான்னு பார்த்து அப்படியே பையன் வந்து வெறுப்பாயிடுச்சு. என் பையன் வந்து இங்கே நிறைய லூட்டு அந்த ப்ரோ பிளேயர் மாதிரியே என்ன தான் வச்சுருக்குறானோ லூட்டில் ஃபுல்லாக பயங்கரமான லூட்டாக இருக்குது. இது லெவல் 4 வச்சுட்டு அப்பா என்னடா பண்ணி வச்சுருக்கிறானுங்க இந்த லூட்டில். இதுதான பையன் வந்துட்டு இதுலேருந்து நான் நல்ல ஒரு கண்ணை எடுத்து விட்டு எங்கடா இனிமே தம்பி வாப்பா தம்பி முருகன் எங்கே பாருங்க அப்படி பையன் வந்துட்டு அவன் பையன் எங்கேயோ சர்வே ஆகிருக்கிறான் பொழுது.
வெளியே வர மாட்டோம். சரி ஓகே ஏறி ஆச்சுன்னு பார்த்தா அது கிட்ட நடந்து டீலே பாருங்க. சரி ஓகே எங்கே இருக்கிறாடா எல்லாம் டூப்பாயில எங்கெல்லாம் இருக்கீங்க ஏழை இப்படி பண்ணுறிய எனக்கு இருக்கு மெண்டல் அது பையன் நான் திட்டி விட்டேன். சரி ஓகே இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேங்கை போட்டு கலவரத்தை உருவாங்கன்னு பார்த்தா டம்முடு வெடி செம வெடி வச்சுது போல இது. அவன் ஈஸியாக கண்டுபிடிப்பான் பார்த்தா 2 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க போல இது. இனியும் வரி வரல. சரி நானும் தேடிட்டு சரி உக்காருவோம் கொஞ்ச நேரம் சைடில் போட்டு லூட்டை கட்டிட்டு சரி கொஞ்ச நேரம் வெண்டிங் மிஷினில் வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தா அப்பவும் வரல. தலைவர் எங்கே போயிருக்கிறாரு? இந்த இதுவட்டே கிளம்பி போயிட்டாரு. ஐயோ எனக்கு எப்படி இருக்கும். லூட்டுக்குள்ள தம்பி ஒழிச்சு வச்சு இருக்கான இல்லை வச்சு இல்லை வச்சு இல்லை இல்லை இல்லை. ஓகே அடுத்த சோட டக் 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 பி ஃபாஸ்ட் டக்கு டக்கு டக்குன்னு ஜோனை விட்டு வெளியே போகலாம் பார்த்தா இவன் வேற படியில் ஏறி டார்ச்சர் பண்ணுறான். என்ன பண்ணுறது இவளெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றேன் அப்பா லெவல் 4 அப்படியே பையன் ஒரு இது ஒரு அடியை கொடுத்தான் பாருங்க. எங்கே போய் ஊதம் பாருங்க நீங்களே பாருங்க. எப்பாடா கிட்டத்தட்ட கிளாக் டவரையே தாண்டி வந்துட்டோம். கரெக்டாக பையன் வந்துட்டு இந்த மாதிரி சர்ன்னு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு மினிட்டு இப்படிலாம் பார்த்து இருக்கே அப்படி பையன் அடுத்த இடத்த பார்க்கலாமா. ஸோ அடுத்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளோட ப்ரோ என்ன ப்ரோ நீ இடத்தையும் போட மாட்டேன் சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பையன் வந்துட்டு நிறைய பேர் இருக்கும். ஸோ ஓகே இப்போ பையன் வந்துட்டு ஒரு க்ளோவால் வேணும். இதே ஒரே ஒரு க்ளோவால் தான் தேவை. ஸோ பையன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி ஒரு பசங்க ஒரு க்ளோவால் போடுவாங்க. அண்ட் அப்படியே பையன் வந்துட்டு இது ஒரு க்ளோவால் இருக்கும். அந்த க்ளோவால் மேலே பசங்களுக்கு ஒரு அமுக்கிட்டே அப்படியே இந்த ஸ்கோப்பை போட்டு மேலே ஏறினீங்கன்னா அப்படி ஒரு இடங்க. இது கரெக்டாக அந்த 3 இதில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டீங்கன்னா அப்படி இதுவாக பாருங்கள். இங்கே ஒரு எனிமி பயப்படும் கண்டே முடியல. ஒரு கேட்டு மெதுவாக அடிச்சு பாருங்கள் மேலே வந்து அடித்தாலே ஏற்றாலும் தாங்க சீரியஸாக நீங்கள் சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தில் பையன் வந்துட்டு இதோடைய பையன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்படி பையன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே மெதுவாக பையன் வந்துட்டு கீழே இப்படி சைடில் ஏறிக்கோங்க. அண்ட் இப்போ பையன் வந்துட்டு நீங்கள் வந்து அப்படின்னா பண்ணணும்னா இந்த இலமெல்லாம் தலையை மறைச்சிக்கலாம். ஓகே அப்படின்னு பையன் வந்துட்டா சரி ஓகே. அப்போ அங்கே ஒரு எலும்பி போகிறேன் அங்கே ஒரு எலும்பி போயா வாழ்க்கை நான் அழிக்க விரும்பல. ஓகே பையன் நல்ல நூறு தான் வச்சுருங்க தலைமை. ஐயோ ஓடு 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 அப்படி பையன் அந்த கண்டிப்பாக அந்த ஒரு ஆளு பையன் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பான். செம்ம லோ இருக்குது. செம்மையான லோ ஆகிடுச்சு. இந்த மாதிரியும் ஒரு 4-5 50 HP இருக்கும். ஸோ 50 HPயில் நம்ம போய் முடிக்கணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டஃப் தான். இங்கே ஒருத்தனை பார்த்தேன் அது அங்கே ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ஐயோ 9 HPயா நான் செத்துரும் போல இருக்குதே. எப்பா போடுயா சரியான லோ ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு பகுமடாயிடுச்சு. சரிடா அப்படா ஏறி போடா அவனை அடியா அப்படின்னு பையன் வந்துட்டு சரி ஓகே ஏறி போய் அப்படியே அவனை முச்சில் தான் பார்த்தேன். சரி வா மெதுவாக போவோம் இனி புருஷை போட்டு மெதுவாக போகலாம் பார்த்தா இதாமலை இது இல்லை செம்மலோவாக இருக்குது. ஹெட்ஷாட் வேறு போட்டிருக்கு. பையன் வந்துட்டு அச்சு கேலி பண்ணிட்டானுங்க. டாய் எங்கடா போய் சுற்றி சாவறீங்கடா நீங்கள் சாவறீங்களா எங்கேயோ ஒருத்தருக்கிறவன் ஈஸியாக ஒரு அடி வச்சு சாஸ்தான் இன்னைக்கு நீங்கள் திலுவாலையும் பிடிச்சிட்டே என்ன பண்ணுறது. ஒருத்தன் கில்லடி விட்றாங்க கைஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறானுங்க. செம்ம வேர்பயிடுச்சு. சரி ஓகேன்னு பார்த்தாலும் என்கிட்ட பிடிக்கவே இல்லை. ஓகே சரி ஒன்று கழட்டி போட்டு இன்னும் நான் எடுப்போம் முயற்சி வெற்றி பையன் 4 வெடிக்கிட்டு. சரி ஓகேன்ட்டு இந்த இடத்துல விட்டு போகாமல் பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான் வந்துருக்குது. எப்போ 2 கிலோ வரும்? அதான் அந்த பீக்கு கிளாக்கு 3 கிலோ வரணுமே கைஸ். எப்படி கைஸ் 2 கிலோன்னு போட்டிருக்குறீங்க?
ஆங்கர்லேயே ஒருத்தன் முடித்தோம். அண்ட் அகெயின் அதான் ஒருத்தன் வீட்டு மாடியில் ஏறி ஹைடிங் பிளேஸ்க்கு ஒருத்தனை முடித்தோம். அவனை முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொருத்தனை முடித்தோம். அதாவது இந்த போகிற வழியில் ஒருத்தன் முடித்தோம். இவனை முடித்தோம். எவ்வளோ ஆமாம்ல இவன் முடிக்கல. சாரி. ஓ எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஈஸியாக ஒரு டிப்ஸை சொல்கிறேன். கண்டிப்பாக போய் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பேரலில் வெடிக்க வைக்கணும்னா இதை போட்டுங்க. இதை ஜஸ்ட்டு கிட்ட போட்டு நீங்கள் ஓடணுங்க. பைடா வந்துச்சு கூட போலியா. சரி ஓகேன்ட்டு வெடிக்க வச்சுட்டேன். டமாலும் வச்சுச்சு. சரி சும்மா சொன்னேன். ஸோ பையன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அது மேலே போய் ஏறி கூட நீங்கள் வந்து அதே ட்ரிக் வந்து இந்த வீட்லேயும் பையன் வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே ட்ரிக்கை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு அந்த இடத்த வந்து பையன் வந்துட்டு போடணும். இல்லைனா பார்த்தீங்க உங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானே. ஏன்னா கிளாக் டவர் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவே அந்த ஒரு இடம் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடித்து கேலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அடுத்த இடம் எங்கே இருக்கிறது ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் அவளோட என்னுடைய யூடியூப் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவனுக்காக மட்டும்தான் நான் போகிறேன். அந்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவன் பேர் தான் துஷத்து. என் தம்பிடா சொந்த தம்பிடாவே அப்படி பையன் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சுப்பா. அப்படி பையன் அடுத்த இடத்த பார்ப்போம். சரி ஓகே உன் டைலாக்லாம் அப்புறம் வச்சுக்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸை போடுப்பா அப்படின்னு பையன் வந்துட்டு அவனே சொல்லிடுவான். சரி ஓகேன்ட்டு என்ன பண்ணலாம், கரெக்டாக இப்படி பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ளோவில் போடுக்கணும். இங்கே ஒரு க்ளோவில் போட்டு அடுத்து இப்படி ஒரு க்ளோவில் போட்டு ஐயோ தப்பாக போட்டேன். அண்ட் கரெக்டாக அது மேலே ஒரு க்ளோவலு அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு கரெக்டாக நீங்கள் போடணும். வேறு எதாவது தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேலே போய் அப்படி பையன் வந்துட்டு உங்களுக்கு அப்படி பையன் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து மேலே ஏறிக்கணும். அண்ட் ஒரே ஜம்பு தான். நீங்கள் கரெக்டாக போய் அந்த கம்பி மேலே கூட ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கரெக்டாக இந்த ஒரு க்ளோவில் உடச்சிக்கோங்க. இப்போ பையன் உடச்சிடுறேன். பையன் வந்துட்டு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து பையன் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை அடிச்சிருவானே. பையன் வந்துட்டு இனியும் நான் 4 புல்லட் இருக்கேன். அதில் பையன் ஈஸியாக நீங்கள் அந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக பையன் எல்லாருமே வருவானுங்க. ஸோ அவனுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அடித்து காலி பண்ணி தம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எவனுமே உங்களுக்கு தொட முடியாது. பட் இந்த ஒரு இது பையன் அதுலேருந்து இதில் ஜம்ப் பண்ண முடியாது. சரி ஓகே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு சரி நான் என்ன பண்ணேன். சரி ஓகே கரெக்டாக ரெடியாக இருந்து பையன் ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் கொடுத்தா பாருங்க கீழே விட்டேன். சரி ஓகே எதுக்கு இது தேவையில்லாத வம்பு அப்படி பையன் 2 இன்னரையும் போட்டு சரி ஓகே நம்ம மன திருப்தியை பையன் வந்து கொஞ்சம் குறைச்சிப்போம். ரொம்ப எப்படி சொல்கிறது, கடைசி நேரத்தில் போய் விளையாட்டுத்தனமாக இருந்தோன்னா நம்மளை கட்சியில் நம்மளை கல்வி ஈர்த்துட்டு போய்கிட்டே இருப்பானுங்க இந்த எனிமிஸ் பண்ணாங்க. ஸோ பையன் அது நம்ம ப்ராப்ளமாக இருக்கிறால எப்பளையும் அடி போகிறது கிடையாதுப்பா, அது வேறு விஷயம். ஸோ பையன் வந்துட்டு பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பையன் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ஒரு கிளிப்ஸ் நடந்தது. இன்றைக்கி பையன் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஐடியிலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து இதில் வந்து லாகின் பண்ணி ஆடிந்தேன். திடீர்னு பையன் வண்டிக்கு பாருங்க அந்த நெருப்பே வரல, ஜஸ்ட் அந்த ரெட் கலர் பெயிண்ட்ஸ் மட்டும்தான் வருது. ஒன்றுமே புரியல கைஸ், ஏன் இந்த மாதிரி லாலான கிளிப்ஸ்லாம் நடக்குதுன்றது இனியும் வரைக்கும் பையன் வந்து ஃப்ரீ ஃபயர் அறிவிக்கவே இல்லை. அண்ட் அடுத்து இன்னும் பையன் வந்துட்டு எவ்வளோ இடம் இருக்குன்ற பையன் வந்துட்டு எண்ணிக்கை இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ இடம்லாம் கிடையாது. ஓகே அவ்வளோ இடம்லாம் சான்ஸே இல்லை. நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாவது இருக்குப்பா. சரி ஏறி போய் ஒரு ஒன்டா படிப்போம் பார்த்தா அவர் நல்லா சர்வே பண்ணிட்டு இருக்கிறார் போல இது. அவான்னு பார்த்தா எல்லாம் சுற்றுன்னு அடிக்கிறானுங்க. ஏன்டா அடே நான் எங்கடா போவேன். நீங்கள் பையன் வந்துட்டு எல்லாமே 3 அமௌண்ட் தான் இருக்கா. சரி கொஞ்சம் ஏறிப்போ, நீயும் கொஞ்சம் ஏறி நீ கொஞ்சம் இந்த சைடு போ. ஓகே அந்த பையன் சுற்றி நல்ல இடத்துலையும் கவர் எடுத்தேன். 2 பையன் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் தான் போகணும். சரி வேணாம் எதுக்கு போட்டுக்கிட்டு வேஸ்ட்டா. ஈஸியாக வைங்க வந்துட்டு இப்படி ஏறி அப்படி பார்த்தா எப்போ துப்படி போடுது இதை பொண்ணு. சுய்க்கோ அப்படி பையன் ஊக்காங்க போட்டு சும்மா கிளம்பு போனால் போட்டு தட்டானுங்களா. நல்லா தான்டா இருந்துச்சு அந்த பொண்ணு, நல்லா தான்டா அடிக்குது. இப்படி பண்ணிட்டீங்கடா. பார்த்தா
அவர் அங்கேருந்து ஈஸியாக வந்து இந்த பொண்ணை முடிச்சுட்டே போயிட்டுருக்கிறாரு. எனக்கா ஹார்ட் பீட்டு டிக் 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 டிக்னு அடிக்குது. சரி ஓகேன்ட்டு மெடிக்கிட்ட சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தூரத்தை பார்த்துட்டான் என் வாழ்க்கையே அழிச்சிட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டே வர மாட்டேங்குது எக்விட்டில். ஓகே டப்புன்னு ஒரு மெடிக்கிட்ட 2 மெடிக்கிட்ட எடுத்துக்கிட்டு கிளம்புனா பார்த்தா க்ளோவாலே ஓடியே க்ளோவாலே காலி பண்ணுறோம் இந்த க்ளோவாலே அப்படி பையன் வந்து செம்ம காண்டாயிடுச்சு. கட்சி நாட்டில் இப்பெல்லாம் பண்ணவே கூடாது. ரொம்ப 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 ரிஸ்க்கு. இதுவெல்லாம் வந்து லூட்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஐயோ எனக்கு சரியான லோ, பயங்கரமான லோ ஆக்கிடுச்சு. எனக்கு அல்லே இல்லை, சிட்ட அல்லே கிடையாது. இங்கே 10-15 எனிமிஸ் இருக்கானுங்க இடத்துல நம்ம ஒத்தாலாக போய் சிக்கணும் பாருங்க. அதுதான் ஒரு ரிவேஞ்சு. சரி ஓகே எங்கடா இருக்க எனிமி மடியா உன்னை நீ கொளுத்தாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு மையா வந்துட்டு பெட்ரோல் ஊற்றி கொண்டு போறியாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாங்க இருக்காது. சரி ஓகேட்டு நானும் ஒரு இடமா சுற்றி பார்க்குறேன். யூஎன் லெஜண்ட் அப்படின்ற மட்டும்தான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். மற்ற எவனுமே வேணும். என்னடா பண்ணுறீங்க, இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். ஓகே இங்கே ஒரு வண்டியை கொளுத்திருக்கேன் கண்டிப்பாக வைங்க. இந்த இடத்துல தான் எங்கேயும் இருக்கணும். போன மேட்சும் போய் தான் அடித்தேன். இந்த மேட்ச் தலை தெரியுது. தலையை கரெக்டாக ஏன் பண்ணி அப்படின்னா ஓகே நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய டிக்கை வேலை செய்ய வைப்போம். பச்சக்குன்னு ஒரு லோவில் போட்டு மெதுவாக குக் பண்ணி கிரானிட்டை போட்டோம். டுமான்னு வெடி போடு செம்மையான லோ அப்படின்னு பையன் போட்டால் பாருங்க ஒரு க்ளோவில் இன்னொன்று. சரி போடு குக் பண்ணி இன்னொன்று அப்படின்னு பையன் வந்து போட்டுக்கினே இருந்தான். சரி டுமான்னு ஒரு க்ளோவால் திருப்பி வா செமப்பா ப்ரோதான் பாடுறான் அப்படின்னு பையன். சரி ஓகே கொஞ்சம் கூட ப்ரோவாக ஏற்றி விடுவாமா அப்படின்னு பையன் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அப்படி ஒரு கிரானைட் இதை ஓகேன்ட்டு பையன் செமையை போட்டு அடிச்சுக்குன்னு போட்டுதா. சரி ஓகே அவங்களால படவே இல்லை. என்னடா பொடிய சரி ஓகேன்ட்டு என்ன பண்ணோம். சரி ஓகே மெதுவாக பண்ணி நான் வந்து க்ளோவில் போட்டு உன்னை ஜோன் பிளாக் பண்ணிடுறேன் அப்படி பையன் வந்து அவனுக்கு ஜோன் பிளாக் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ க்ளோவில் போடு ஓடி வேற மாதிரி யாருக்கிட்ட நீ மோதுறேன்னு கேட்டேன். இல்லை யாருக்கிட்ட நீ மோதுறேன்னு நான் கேட்டேன் கைஸ். அதுக்கு அவன் வேற மாதிரி ஒரு பதில் சொன்னான். நான் 2 போய் அடிச்சிட்டேன். ஸோ டைமண்ட் 1 ஃபஸ்ட் டைம் டைமண்டா, செகண்ட் டைமண்டு. பட் பையன் வந்துட்டு என்னடா ஆமாம்ல ரேங்க்டு கேமே வந்து பையன் வாங்க திருப்பி போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். நம்மளுடைய புது ட்ரெஸ்ஸை அவனுக்கு போடலாம். இந்த ஒரு நூபு மட்டும் எனக்கே கொடுப்போம். ஓகே இந்த நூபு பண்ணியே பக்கத்தில் நல்ல ட்ரெஸ் தான். இந்த அவன் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நம்ம பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஃபோட்டோ லோகித் கமெண்ட்ரி ஃபோட்டோ வந்துருக்கு. அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். லோகித் கமெண்ட்ரி கூட ஆனால் பாவி இந்த ஊக்க கூட இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக மாறும் மீட்டரா தெரியவில்லை என்றது பையன் வந்துட்டு. சரி இப்போ வந்து ப்ளூ ஜோன் பையன் எங்கேயோ இருக்குது. ஸோ பையன் இப்போ கண்டிப்பாக மில்லில் போடலாம்ல. ஓகே நம்ம பையன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்கு. ஸோ பையன் ப்ரோ பிளேஸில் எப்படி ப்ரோ ஃப்ரீயாக க்ளோவால் கிடைக்குது, டக்குன்னு க்ளோவால் கிடைக்குதுன்றது நிறைய பேரோடைய எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்க தேவை. ஜஸ்ட் அவங்களுடைய மனப்பரந்தி தான். ஏன் பையன் வந்து சில பேர் வேகோர் போய்ட்டு வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் பண்ணாத பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ப்ளூ ஜோனாக பார்த்து இறங்குவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், ப்ளூ ஜோனில் தான் நிறைய நல்ல எனிமிஷங்களாக இறங்குவானுங்க. வேணுன்ட்டே வந்து அவனுங்களே வந்து எது தான் சாவு வருவானுன்னு தெரியாது. டக்குன்னு வந்து செத்து போய்கிட்டே இருப்பானுங்க. மலமாடு டக்கு போகிற மாதிரி இவனுக்கு பையன் வந்து செத்து காலி ஆகினே இருக்கானுங்க. சரி ஓகேன்னு பார்த்தா செம்ம டேமேஜ் ஓட்டேன். சரி வாடா அடிச்சு பிடி, செம்ம அடிச்சு பிடி பையன். அப்படியே மெடிக்கிட்ட போடு டக்குன்னு போடு.
சரியான அழுத்திப்புடி. அந்த அழுத்திப்புடி மட்டும் கண்டிப்பாக இல்லைனா நான் செத்துருப்பேன் கைஸ். சீரியஸாகவே செத்துருப்பேன். அண்ட் அப்படியே பையன் வந்துட்டு மெதுவாக போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கேருந்து எல்லாரையும் செதைச்சிட்டானுங்க. நிறைய பேரை வந்து பையன் வந்துட்டு இன்றைக்கி புதைச்சி மண்ணாக லூட்டாக்கிட்டாங்க. அண்ட் இப்போ பையன் வந்துட்டு நீங்கள் பையன் வந்து ஓகேன்ட்டு இந்த இதை போய் உடச்சி விடுவோம்னு சொன்னேன். டமால் விட்டுச்சு. சரி டுமில்னு எங்கடா அறிய நானும் தேடுறேன் பார்த்தா காணும். சரி ஓகே ஏன் கிட்டே விளையாட்டு காமிக்கலடாய் அடாடாய். ஓகே 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 புரிஞ்சு பிடிச்சிச்சு. இந்த ப்ரோ பிளேயரை அசிங்கப்படுத்துங்க ரைட். ஓகே எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க நல்லாவே புரிஞ்சு போச்சு. இவனுக்கு மாதிரி நான் வேண்டே கடுப்பேற்றுறானுங்க. சரியான கடுப்பேற்று அப்படியே வந்து தொடங்கலான்டா நூக்கா வச்சானுங்களா அப்படின்னு பையன் வந்து சரி ஓகே அவனுக்கு வர மாதிரி தெரியல. நம்ம பையன் நம்ம ஐடிக்கு சப்போர்ட் ஆரம்பிச்சுட்டு ஒரு திருட்டு மொழியில் பையன் வந்துட்டு இப்படி ஒரு க்ளோவில் போடுவாங்க. அண்ட் இப்போ பையன் வந்துட்டு சரி ஓகே என்கிட்ட வெண்டிங் மிஷினில் ஓகே அண்ட் அப்படி பையன் டச்சுன்னு இப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடுவீங்க. அண்ட் இதுக்கப்புறம் பையன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறோன்றதை நான் கரெக்டாக சொல்கிற மாதிரி இந்த நோட்டிங்களுக்கே நான் தான் கேட்குப்பா. அப்படியே கரெக்டாக இந்த ஒரு க்ளோவல் மேலே ஜம்ப் பண்ணோம். அதான் பழிக்கிறோம்ட்டாண்டா. சே 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 அசிங்கம் வெக்கம் மானம் எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறியா. சரி ஓகே அப்படின்னு பையன் வந்துட்டு ஓகே இப்போ பையன் வந்துட்டு கரெக்டாக வந்துருக்கோம். ஓகே இப்போ பையன் வந்துட்டு கரெக்டாக பையன் வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அண்ட் அப்படியே பையன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லாரி மேலே ஜம்ப் பண்ணிடணும். லாரி மேலே ஜம்ப் பண்ணிட்டு இது மேலே ஜம்ப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் அண்ட் இப்படி கூட நின்றுக்கலாம். இதுக்கப்புறம் பையன் வந்துட்டு நீங்கள் நிற்க முடியாது இந்த இடத்துல. அண்ட் அப்படியே பொறுத்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக பையன் கிளாஸ் ஸ்குவாடில் கூட ரேங்க் புஷ் பண்ணலாம். நல்லாவே தான் இருக்கும். ஸோ பையன் வந்துட்டு கிளாஸ் ஸ்குவாட் வந்து சீசன் பையன் வந்துட்டு மாறி டமால் புது இடமா கொண்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ நிறைய பேர் பையன் வந்துட்டு இந்த இடத்த பையன் வந்து ட்ரை பண்ணி ஆகணும் கைஸ் அப்படின்னு பையன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது நல்ல ஒரு இடம் தான். பையன் வந்து உங்களை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ என்ன நீங்கள் வந்து இங்கே ப்ரோட் பண்ண முடியாது. அவ்வளோதான். இது உட்கார கூட முடியாது கைஸ். அப்படியே ஜஸ்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே கம்பி வச்சு தலை மறைச்சிக்கலாம். நல்ல ஒரு இடம் தான் சொல்லலாம். ஓகே நம்மளாம் யாருப்பா ப்ரோ பிளேயருக்கே டஃப்பு கொடுத்து ஆடி ஜெயிக்கிறோம்ப்பா. நம்மளாம் என்ன தெரியா இன்னும் சிக்னல் ஏறினா பயந்துருவான்னு கேட்டேன். நான்லாம் பாரு இறங்குனா அடிச்சாலே கேலி இவர் வந்துட்டாரு ஏறினு. சரி நான் பாட்டு ஏதோ சவுண்டு கேட்குதேட்டு அமைதியாக கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தன் கால் அடிச்சுப்பான். சரி ஓகே கீழே போய் போய் பார்த்தா எப்போ ஒருத்தன் தம்முன்னு ஓடி வந்து டகடகடகடன்னு அடி ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே ஓடிக்கா கைப்புள்ள அப்படின்னு பையன் வந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடலாம் ஜஸ்ட் இங்கே இருக்கும். ஓகே இப்போ பையன் வந்துட்டு என்ன பண்ண போனா சரி போய் M10 எடுத்துக்கலான்ட்டு இருந்தேன். ஏன் பையன் நான் M10 எனக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். அண்ட் அதுதான் பையன் வந்து பெஸ்ட்டான ஒரு கன்னும் கூட. பையன் நல்ல ரேட் ஆஃப் ஃபயர் ஏறிடுச்சு அதுக்கு. அதனால தான் சொன்னேன் பையன் வந்துட்டு இப்போ வந்து டேட்டா ரீலாட் பண்ணிங்க செம்ம சவுண்டு கைஸ். அப்படியே பையன் இது மேலே ஒரு ஜம்பு கொடுத்துவேன். இந்த மாதிரி பையன் அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பையன் நீங்கள் படுத்து ஈஸியாக ஜாலியாக உங்களை சர்வே பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்க எல்லா எனிமிஸும் உங்களுக்கு திணற விடலாம். பாருங்கள் இங்கே ஒருத்தர்னா அப்படின்னா டமால் அடிச்சிருந்தேன் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய எனிமீஸ் ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டனர் அடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் பையன் வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஜஸ்ட் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பையன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் வந்து பையன் எனக்கு ராஜாவா நான் அடி பண்ணுறேன் அப்படிங்கிற கில்லா மழையாக வரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் பையன் வந்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். நம்மளுடைய செகண்ட் சேனல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ பையன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறேன் என்னடா டே அப்படின்னு பையன் வந்துட்டு என்னடா சரி ஓகே போயிட்டு level 3 பேக்கு. ஸோ ஓகே பையன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம என்ன வாங்குவோம் அதெல்லாம் வாங்கணும்.
ஸோ க்ளோவால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மையம் வந்துட்டு சரி டக்குன்னு ரிப்பேர்க்கிட்டு அப்புறம் ஒரு கிரனைட் போட்டுன்னு வாங்கிட்டு சரி நீ தட்டு கிளம்புவோம்ப்பா. நோ சிக்னல் ஏரியாவே போயிடுச்சு. அந்த நோ சிக்னல் ஏரியாவுக்கே நான் தான் டானுன்ற மாதிரி மையம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே நடந்து போச்சு. சரி ஓகே நான் நிறையா நோ சிக்னல் ஏரியாக்கே டானு வாப்பா என்கிட்ட போதுப்பா அப்படி மையம் வந்துட்டு சரி ஓகே M4 எடுத்துட்டு M4 எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரியும் ஸ்கோப் இல்லைன்ட்டு. சரி ஓகே ஸ்கோப் இல்லைனா என்னப்பா நம்மளால் அடிக்க முடியாதுன்ட்டு அப்போ தான் கீழேருந்து MP5 ட்ராப் பண்ணுற இடத்துல பையன் வந்துட்டு நான் ஒரு ஸ்கோப் போட்டுனேன். அந்த ஸ்கோப் பையன் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே M4 எடுத்துட்டேன் போல எல்லாமே கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ அப்புறமா சரி ஓகே போல்ப்பா பையன் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கோப் வச்சுருப்பாங்க. தெர்மல் ஸ்கோப் போய் கிடச்சி வச்சிருக்காரு. சரி நூபுக்கா வச்சானுங்களா. சரி ஓகே ஏதோ ஒரு ஸ்கின்னாவது கொடுத்தீங்களா. 1 2 3 4 புல்லட்டு சேர்த்தியாச்சு. அண்ட் அடுத்து ஏதாவது ஒரு இடம் இருக்குது. அப்புறம் மார்ஸ் எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பையன் வந்துட்டு ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு இடம் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வைங்க அந்த இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு இடம் தான். இதுக்கு மேலேயும் வேணும்னா வைங்க கண்டிப்பாக வந்து யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன மாதிரி ஆள். சரி ஓகே டக்குன்னு ஏறி போகலாம் பார்த்தேன். அப்புறம் மேலே இருக்கவன் பார்த்தீங்கன்னா சிறான இது ஊற்றுனுக்குறான். டக்கு கொடுத்துட்டுருக்கான். வயசா அப்படின்னு நான் டக்குன்னு குளோவில் போட்டு என்னடா டே இப்படி இல்லாமடா அடிப்பேன் அப்படின்னு வந்து சரி ஓகேன்ட்டு நான் ஹெச்பி நல்லா கெயின் பண்ணிட்டேன். அண்ட் அப்புறம் பச்சக்குன்னு ஒரு குளோவில் போட்டால் இங்கே ஒரு தன்னுடைய லூட்டு சீச்சோ சாவச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா அதான் தெரியுது எதில் ஒருத்தானா உனக்குன்னு இங்கே வேலை செம்ம அடி பயங்கரமாக அடி. நான் என்ன கண்ணே தெரில பா. ஒரு கிலோவால் போனதுக்கு 2 கிலோவால் வந்துச்சு. ஸோ பையன் அந்த என்ன கன்று வச்சுருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு M2 இருக்கும். ஸோ அதனால் பையன் கவர் எடுத்துப்போம். திடீர்னு M2 வந்துச்சுன்னா அவன் டுவில் அடிச்சு காலி பண்ணி போய்கிட்டே இருக்கான். சரி ஓகே அவன் பையன் வந்து ஒருத்தர் இருக்கான். சரி ஓகே ஒரு தூரமாக ஒரு கிலோவில் போட்டு டக்குன்னு ஏறி போயிருந்தேன். சரி நமக்கு ஏறி போயிருந்தால் வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறி போனால் அவன் பாதிங்க நம்ம பார்த்து பயந்து ஓடுறான் போடுது அப்படின்னு பையன். சரி ஓகே ஒரு டக்குன்னு ஒரு அடியை கொடுத்து அவர் மேலே கழிப்பிட்டேன். அதுக்கப்புறம் பையன் வந்துட்டு சரி ஓகே அடுத்த இடம் நல்ல இடம் இருக்கான்னு ஏறி போகிறான். அப்புறம் வந்து தெரிஞ்சது தலைவர் என்ன மணி கண்ணு வச்சுருக்கிறேன்ட்டு. சரி ஓகேப்பா வச்சுக்கோப்பா நீ அந்த கண்ணியை வச்சுக்கோ நான் வந்து சொன்னப்பா அப்படின்னு வந்துட்டு சரி ஓகே இந்த வீட்டு அவங்களுக்கு தேவையில்லை இப்போ என்ன போய் இப்படியே வச்சுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு பையன் இங்கே ஒரு சிப்பேன் இருப்பான் பைசா புது சிப்பேனா அப்படின்னு பையன் கிளம்பி ஓடிட்டேன். இந்த தூட்டு என் பையன் வந்து இந்த இடத்துல செம்ம டேஞ்சரஸான ஒரு விலங்கு இருக்குது. ரைட் அந்த விலங்கு கிட்டது தப்பு என்னன்னா நம்ம பையன் கொஞ்சம் ப்ரோவாக தான் செயல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் பையன் வந்து நம்ம இந்த இடத்த விட்டே கிளம்பி போய் கிட்டத்தட்ட 3 மேட்ச் தொடர்ந்து போய் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஊய கொண்டு தரவே மாட்டாங்க. அவனுங்க இப்படியே போராடே இப்படி என்னடா எல்லா மேட்சும் போய் தந்தா பின்ன மற்ற பிளேயர்ஸ் என்ன தருவடி அப்படின்னு பையன் வந்துட்டு கேட்பாடுங்க. ஸோ அப்போல்லாம் அது கரெக்டு தான். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஸ்க்கெல்லாம் கொடுத்தே ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி. ஓகே பையன் அப்புறம் பையன் சரி ஓகே இன்னொன்று கொஞ்சம் போட்டு நல்லா அந்த க்ளோவாலி இதெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா உட்பேக்கர் வந்து உட்காந்துக்கிச்சு. சரி போடாடே போடா போய் உன் ஆசையை வேற என்கிட்ட கூப்பிட்டுடா என்கிட்ட வந்து கொட்டாத அப்படின்னு பையன் வந்துட்டு சரி ஓகே நல்ல லூட் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பையன் வந்துட்டு அந்த இடத்துலேயே நம்ம முடிச்சிருப்போளோ அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. சரி ஓகே அடுத்த இடத்த பார்ப்போம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட நல்ல இடமா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ பையன் வந்து அடுத்த இடத்துக்கு பையன் வந்துட்டு கரெக்டாக இந்த வீட்டு மாடியில் வந்து விடுங்கள். இந்த வீட்டு மாடியில் பார்த்தால் ஒரு எருமை இருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன் என்று எனக்கே தெரியவில்லை. டமால் அவனும் ஓடிட்டு இருக்கிறான் நானும் ஓடிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்படியே பையன் வந்துட்டு சரி ஓகே திருப்பி இங்கேருந்து வருவான். அப்படியே ஒரு டமாலும் ஒரு அடி பார்த்தா வந்து அது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். ஸோ பக்கத்து வீட்டு தான் கண்டிப்பாக இருப்பான். அப்போ பையன் வந்து நம்ம ஒரு ராஜதந்திரத்தை வைப்போம் அப்படின்னு பையன் வந்துட்டு பச்சக்குன்னு ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு லச்சக்குன்னு வெளியே போயிட்டேன். சரி ஓகே நீ கண்டிப்பாக வெளியே கீழே வந்தான் உனக்கு தம்பி அப்போ உனக்கு வச்சுக்கினப்பா அப்படின்னு பையன் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு நான் பண்ணேன். இப்படி போட்டான் பாரு ஐயோ நமக்கே செயல்பட்டுச்சே அப்படின்னு பையன் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு ஒரு கிலோவில் இப்படி பட்டக்குன்னு போட்டு ஏரியா கைப்புள்ள ஏரியா டூன்னு அடிச்சு கேரி பண்ணிட்டான். சரி ஓகே கைஸ் நல்லா தான் இருந்துக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க லோகித் கமெண்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல்கோனை கிளிக் பண்ணுங்க. உடனே க்ளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு.
சரி ஓகே, உங்களுக்காக இனி கொஞ்சம் டிப்ஸ் போடுவோமான்னு பார்த்தீங்க வந்துட்டு என்னால் அவ்வளோ டைம் இல்லை கைஸ். என்ன பண்ணுறது, எல்லாருமே ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளீஸ் நான் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கலாம். பை, சி யூ, பை.